அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் கால்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் தன்னுடைய கொடூரமான இன அழிப்பை வான்வெளி தாக்குதல்கள் மூலமாகவும் நேரடியான தரைவழி தாக்குதல் மூலமாகவும் ஸ்டேல் தீவிரமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவிலான கொடூரமான சம்பவம் ஒன்றை இன்றைய தினம் காசாவில் ஸ்டேல் அரங்கேற்றியிருக்கின்றார்கள். அடுத்து கவுதி படைகளும் ஸ்டேலினுடைய பல்வேறுபட்ட பகுதிகள் மீது தாக்குதலை அதிகப்படுத்தி இருப்பதால் ஸ்டேல் முழுவதும் சைரன் சத்தங்கள் அலறத் தொடங்கி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் தினமும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன பொதுமக்களை கொன்று குவித்து வரும் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு இராணுவம் அமெரிக்காவின் பூரண ஆதரவோடு மிகப்பெரிய அளவில் இந்த அரபுலகம் மௌனமாக பார்த்திருக்க வரும் கண்டனங்களை மட்டும் வெளியிட்டுவிட்டு அவர்கள் மௌனமாக கைகட்டி பார்த்திருக்கின்ற பொழுது அங்கே நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் தினமும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என எந்த பாரபட்சமும் இன்றி கொடூரமான ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய அளவில் விமான தாக்குதல்கள் மூலமாகவும் நேரடியான தரைவழி தாக்குதல் மூலமாகவும் கொண்டு குவித்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில்தான் காசாவின் நெட்சாரிம் காரிடர் அருகே அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துருக்கிய பாலஸ்தீன நட்பு மருத்துவமனையை குண்டு வீசி இன்று தகர்த்திருக்கின்றது இஸ்ரேல். ஏறக்குறைய 10,000க்கு மேற்பட்ட புற்றுநோய் நோயாளிகள் சிகிச்சை பெறக்கூடிய அளவில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை, மிகப்பெரிய அளவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து செல்லக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய உட்கட்டுமானங்கள் அமைந்திருக்கக்கூடிய துருக்கி மற்றும் பாலஸ்தீன நட்புறவில் அமைக்கப்பட்ட இந்த மருத்துவமனை இன்று முற்றாக ஸ்டேலின் குண்டுவீச்சினால் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. 10,000க்கு மேற்பட்ட புற்றுநோயாளிகள், கேன்சர் பேஷண்ட்ஸ் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். எனவே துருக்கியில் ஆதரவில் அமைக்கப்பட்ட இந்த புற்றுநோய் மருத்துவமனை குண்டு வீசி தகர்க்கப்படும் போது கூட துருக்கி வெறுமனே வாய்வீச்சிலும் வாய்வழி கண்டனங்களையும் வெளிவிட்டுவிட்டு அமைதியாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே துயரமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து காசா நெருக்கடி தொடர்பாக அமெரிக்காவின் நியூயோர்க்கிலும் இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இந்தோனேசியா தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே திரண்ட நூற்றுக்கணக்கான மக்கள் காசாவில் இனப்படுகொலை நடைபெறுவதை அமெரிக்கா தடுத்து நிறுத்த வேண்டும், முற்றுகையிடப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் அமெரிக்காவும் போர்க்குற்றவாளியாக காணப்படுகின்றார்கள், உடனடியாக போர்க்குற்றங்களை நிறுத்துங்கள், காசாவில் நடக்கக்கூடிய மனித படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள், காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துங்கள், சர்வதேச நாடுகளின் தலையீட்டை கோரியும் மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேலை தடுத்து நிறுத்துமாறு அமெரிக்க தூதரகம் முன்பு அந்த அப்பாவி இந்தோனேசியா மக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலின் படுகொலைக்கு ஆயுதங்கள் முதல் விமானங்கள் முதல் மிகப்பெரிய அளவு எடையுள்ள குண்டுகளை வழங்கியிருக்கின்றது ட்ரம்ப் நிர்வாகம். முழுமையான அமெரிக்க ஆதரவில் தான் இந்த படுகொலை நடைபெறுகின்றது என்பதை அந்த மக்கள் அறிந்திருக்கின்றார்களோ இல்லையோ, அமெரிக்காவை தடுத்து நிறுத்துமாறு கொலைகாரனிடமே சென்று கொலையை நிறுத்துமாறு கோரிக்கை விடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய உலகின் இராயதந்திரம் ஒரு தீவிரமான நிலைக்கு மாறியிருக்கின்றது. இந்தோனேசியாவை அடுத்து மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஐரோப்பிய நாடுகளிலும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியில் நடைபெற்ற போராட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அமைதியான முறையில் போராடிய மக்கள் மீது ஜெர்மனியினுடைய காவல்துறை மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எனவே ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து எதிர்ப்பை வெளியிடாத இந்த ஜெர்மனி ஸ்டேல் படுகொலையை கண்டித்து அமைதியான முறையில் போராடும் மக்கள் மீது மிருகத்தனமாக தன்னுடைய காவல்துறை மூலம் தாக்குதல் நடத்துவது எவ்வகையான நியாயம் என்பதை நீங்கள் தான் தெரிவிக்க வேண்டும். அடுத்து ஹமாஸ் இயக்கம் தன்னுடைய 2வது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். ஸ்டேலிய நகரமான அஷ்கலோன் மீது ஹமாஸ் ராக்கெட்டுகளை ஏவியதாகவும் இதனால் ஸ்டேலுக்குள் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டேலியர்கள் வேகமாக தங்களுடைய பாதுகாப்பான தங்குமிடங்கள் பங்கர்களுக்குள் தஞ்சமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 3 ராக்கெட்டுகளையும் தங்களுடைய வான் பாதுகாப்பு இடைமறித்திருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தாக்குதலை தொடர்ந்து காசாவில் உள்ள ஏவுதளத்தை தாக்கிய ஐடிஎஃப் ஹமாஸினுடைய இராணுவ உளவுத்துறை தலைவர் ஒசாமா தபாஸை கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது. காசாவில் மிக முக்கியமான ஒரு ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவராக காணப்பட்ட
கமாஸ் அல்கசாம் படைப்பிரிவினுடைய இராணுவ உளவு பிரிவு தலைவர் ஒசாமா தபாஸ் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக போர் நிறுத்தம் முறிவடைந்த பின்னர், இஸ்ரேலினால் முறிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் நடத்தப்படிய 2வது ராக்கெட் தாக்குதலாக இது காணப்படுகின்றது. நேற்றைய தினம் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி அவர்கள் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலை தாம் முறியடித்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் 2வது தாக்குதலும் எங்கே நடைபெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஏற்கனவே ஹவுதிப்படை இஸ்ரேலின் இலக்குகள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஹமாஸ் இயக்கம் நேற்றைய தினம் தாக்குதலை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் ஏறக்குறைய லெபனான் ஹெஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டு ஹிஸ்புல்லாவினுடைய துப்பாக்கிகள் மௌனித்திருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் முதல் தடவையாக ஹிஸ்புல்லாவிடமிருந்து லெபனானுக்குள் இருந்து ஒரு ஏவுகணை தாக்குதல் மெட்டுலா பகுதியின் மீது நடைபெற்றிருக்கின்றது. டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் முதன்முறையாக லெபனான் பிரதேசத்தில் இருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி 6 ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இதில் 3 ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் வந்தவுடன் இடைமறித்து அளிக்கப்பட்டதாகவும் ஏனைய 3 ஏவுகணைகள் திறந்த வெளிக்குள் வீழ்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் இதற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் எனவும் நாங்கள் மிக விரைவில் தெற்கே லெபனான் மீது ஒரு விமான தாக்குதலை நடத்துவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவரை டிசம்பர் மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர், டிசம்பர் மாதத்தின் பின்னர் ஹிஸ்புல்லாக்கள் முதல் தடவையாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் கசன் நஸ்ரல்லா முதல் பலர் கொல்லப்பட்ட பின்னர் ஹிஸ்புல்லாவினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, ஹிஸ்புல்லாவினுடைய பலம் எவ்வாறு இருக்கின்றது, ஏற்கனவே லெபனானுல் இஸ்ரேல் அமெரிக்கா ஆதரவான ஒரு புதிய ஆட்சியாளரை ஜனாதிபதியாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் மூலம் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை லெபனானுக்குள் இவர்கள் மேற்கொள்ளலாம் என திட்டம் தீட்டியிருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் கசன் நஸ்ரல்லாவின் உடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான மக்களின் எண்ணிக்கை ஹிஸ்புல்லாவுக்கு லெபனானில் இருக்கக்கூடிய பெரிய ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே கவுதிகள் தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய நிலை என்னவாக இருக்கின்றது, இஸ்ரேலிய தாக்குதலாளர்கள் அவர்கள் பலவீனமடைந்து விட்டார்களா என்றெல்லாம் பல கேள்விகள் எமக்குள்ளும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் எழுந்திருக்கும். இந்த நிலையில்தான் ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்குதல் முதல் தடவையாக வடக்கு இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே ஹிஸ்புல்லாவும் இனி களத்திற்கு வரப்போகின்றார்களா, அவர்களுடைய தாக்குதல் எவ்வாறு இவ்வளவு வீச்சாக இருக்கப் போகின்றது, இதற்கு எதிராக இஸ்ரேல் எவ்வாறான நடவடிக்கைகளை செய்யப்போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகள் அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதலை தலைநகர் ஷடா குடைடா துறைமுகம் என்று ஏமன் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலான குண்டுவீச்சு பாம்பர் விமானங்களை எல்லாம் கொண்டு ஏமனுக்குள் தாக்குதல் நடத்தும் இந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கவுதி படையினர் 6வது நாளாகவும் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆளில்லா ட்ரோன்கள் உள்ள ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் மூலம் அமெரிக்கா விமானந்தாங்கி கப்பலான USS கேரி ரூட்ஸ் ட்ரூமனுக்கும் சொந்தமான பல போர்க்கப்பல்களை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள். தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மைதான், ஆனால் அவற்றை இடைமறித்து விட்டோம் என அமெரிக்காவினுடைய சென்ட்கோமும் தெரிவித்திருக்கின்றார்கள். எத்தனை ஏவுகணைகள் ட்ரோன்களை இடைமறித்தாலும் எப்படியும் அமெரிக்க கப்பலை நாங்கள் தாக்குதலை நடத்தி அழிப்போம் என்பதைப் போல தொடர்ச்சியான தாக்குதல் சுற்றி வளைத்து செங்கடலில் ஏமன் படைகள் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவை எதிர்த்து நிற்பதற்கு மிகப்பெரிய அரபுலக நாடுகள் எகிப்து, துருக்கி அனைத்து நாடுகளும் இணைந்திருக்கக்கூடிய பெரிய கூட்டமைப்பு கூட அஞ்சி நடுங்கி இருக்கும் சூழ்நிலையில் ஒற்றை இயக்கமாக இருந்து ஏமன் கவுதிகள் அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துவது என்பது ஒரு சாதாரண விடயமல்ல. அவர்கள் நடத்தும் தாக்குதல்களில் கப்பல் சேதமடையவில்லை, நீங்கள் தாக்குதல் நடத்துவதாக குறிப்பிட்டு கொண்டே இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் சிலர் கமெண்ட்ஸில் பதிவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தாலும் எங்களுடைய மக்களின் இறையாண்மைக்கு எதிராக இருக்கின்றார்கள், காசாவில் ஆக்கிரமிப்பு படுகொலைகளுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்துவதே ஒரு மிகப்பெரிய விடயம். அதிலும் தொடர்ச்சியாக அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இத்தனை இடைமறிப்புகளை கடந்தும் அந்த கப்பலை தாக்க வேண்டும் என்பதற்காக 6வது தாக்குதலை இவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த 6 நாளில் பல தாக்குதல்கள் மேற்கொண்டிருப்பதால் அமெரிக்க கப்பல்
கேரி எஸ் ட்ரூமன் கூட அங்கு பல தடவைகள் செங்கடலில் தன்னுடைய திரைப்படத்தை மாற்றி மாற்றி இருப்பதான செய்திகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அமெரிக்க விமான தாக்கி கப்பலுக்கு குறிப்பாக தொடர்ச்சியான தாக்குதல் நடத்துவதால் இதை சமாளிக்க முடியாத அமெரிக்காவினுடைய இராணுவம் இன்னொரு கப்பலை அதற்கு துணையாக செங்கடலுக்கு அடுத்து வரும் மணத்தியாளங்களுக்கு அனுப்ப இருப்பதான செய்திகளும் வந்திருக்கின்றன. எனவே கவுதி படையின் தாக்குதலை இவ்வளவு பெரிய விமானம் தாங்கி கப்பல், இத்தனை ஏவுகணைகள், விமானங்கள், வசதிகள், ட்ரேடர்கள் இருந்தும் கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் துணைக்கு இன்னும் ஒரு அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலை ட்ரம்ப் நிர்வாகம் செங்கடலுக்கு அனுப்புவதான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. இது ஏமன் தாக்குதல் எவ்வளவு தூரம் இவர்களை அச்சப்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவின் கப்பல்களை தாக்குவது மட்டுமல்ல, ஸ்டேலின் உடைய விமான நிலையங்கள், ஏற்கனவே இராணுவ படைத்தளம் மீது தாக்குதல் நடத்திய கவுதிகள் இரண்டாவது தடையாகவும் ஸ்டேலின் உடைய பெங்கூரியன் விமான நிலையம் டெல்லவி மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் அனைத்தும் இடைமறித்து விட்டோம், எந்த சேதமும் இல்லை என ஸ்டேல் ஒருபுறம் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் கவுதி படை ஒரு ஏவுகணை நேரடியாக பெங்குரியன் விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தி உட்கட்டுமானங்களை சேதப்படுத்தி இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். ஆனால் பெங்குரியன் விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டு வழக்கத்திற்கு மாறாக விமான பயணத்துக்கு செல்லக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது, விமானத்தில் செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. அந்த பகுதி முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது. எந்த நேரம் சைரன் ஒலிக்கும் என்று தெரியாமல் அங்கிருப்பவர்கள் அலறி அடித்து கவுதி தாக்குதலால் ஓடக்கூடிய காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருக்கின்றன. பெங்குரியன் விமான நிலையம் மட்டுமல்ல, ஸ்டேலினுடைய டெல்லவியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள், பல்வேறு இலக்குகள் மீது பாலஸ்தீனம் 2 கெப்பசோனிக் ஏவுகணை மூலமும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். எனவே ஏமனில் அமெரிக்கா நடத்தும் தாக்குதல்கள் கவுதிகளின் தாக்குதல் திறனை கட்டுப்படுத்தவில்லை. அவர்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் அங்கே தோல்வி அடைந்திருப்பதை ஸ்டேல் மீதான தாக்குதல்கள் தெளிவாக காட்டுகின்றன. ஏமனினுடைய ஏவுகணை தளங்களை அழித்து விட்டோம், ட்ரோன் தளங்களை அணைத்து விட்டோம், கட்டுப்பாட்டு மையங்களை அழித்து விட்டோம் என்று அமெரிக்கா சொல்லும் இதே நேரத்தில் தான் அமெரிக்க தாக்குதல் நடந்து அடுத்த நாளை அவர்கள் ஸ்டேல் மீது மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை அங்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டு மிகப்பெரிய ஒரு பதற்றமான நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அவர்கள் இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். டெல்லவியில் இருக்கக்கூடிய பெங்கூரியன் விமான நிலையமும் பாதுகாப்பற்ற ஒரு விமான நிலையமாக அறிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த விமான நிலையத்திற்கு விமானங்களை இயக்கக்கூடிய நிறுவனங்கள், விமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நாடுகள், விமானத்தில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் உடனடியாக டெல்லவிற்கான போக்குவரத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறு செங்கடலில் கப்பல் போக்குவரத்தை நிறுத்தி இருக்கின்றார்களோ அதே போல நாங்கள் டெல்லவி பெங்கூரியன் விமான நிலையத்தையும் குறிவைக்கப் போகின்றோம். 2-3 தடவைகளை தொடர்ச்சியாக குறிவைக்கப் போகின்றோம். எனவே அப்படி குறிவைக்கும் போது உங்களுடைய விமானங்கள் தாக்கப்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. ஏனெனில் இது பாதுகாப்பற்ற ஒரு விமான நிலையம் என கவுதிப்படை அறிவித்திருக்கின்றது. இதன் மீது தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே செங்கடலில் ஸ்டேலிய கப்பல்களை முடக்கியதைப் போல பெங்குரியன் விமான நிலையத்தையும் ஒருவேளை கவுதிகளின் ஏவுகணைகள் முடக்கினால் ஸ்டேலினுடைய விமான போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காணும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆனால் கவுதிகள் தனித்து நின்று ஏமனிலிருந்து இவ்வளவு பெரிய தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது ஸ்டேலை சுற்றி இருக்கக்கூடிய ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தெரியவில்லை. அதிலும் ஒருபடி மேலே சென்று கவுதிகளின் தாக்குதலை தடுப்பதற்காக சவுதி அரேபியா மற்றும் ஸ்டேலை சுற்றி இருக்கக்கூடிய ஜோர்டான் போன்ற நாடுகளுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. கவுதிப்படை தாக்குதல் நடத்துவது பாலஸ்தீனர்களுக்காக, பாலஸ்தீனர்களை கொன்று குவித்திருக்கும் ஸ்டேலை கண்டிப்பதற்காக. ஆனால் அவர்களை எதிர்ப்பதற்கு இந்த இனப்படுகொலைக்கு ஆதரவளிக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்லாமிய நாடுகள், அரபுலக நாடுகள் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஜோர்டான் போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீனர்களுக்காக வீசப்படக்கூடிய ஏவுகணைகள், பாலஸ்தீனர்களுக்காக வரக்கூடிய ட்ரோன்களை தடுப்பதற்கு இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவப் போகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. அப்படியான ஒரு துரோகத்தை இவர்கள் செய்வதற்குத்தான் இந்த அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் மேற்கொண்டிருக்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக தற்போது எழுந்திருக்கின்றன. இவர்கள் இஸ்ரேலை தாக்காவிட்டால், அமெரிக்காவை தாக்காவிட்டாலும் பரவாயில்லை, தாக்குதல் நடத்துபவனை தடுப்பதற்கு இவர்கள் முன்வருகின்றார்களா என்ற கேள்வி எமக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த நிலையில் குறிப்பாக
3 முனைகளில் இருந்து ஹமாஸ் ஆரம்பித்திருக்கின்றார்கள். காசாவில் இருந்து லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா, ஏமனிலிருந்து கவுதிப்படை மும்முனை தாக்குதல்களை ஏவுகணை தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் இஸ்ரேலினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவரான இஸ்ரேல் பெய்டுனு கட்சியினுடைய தலைவர் அவிக்டோர் லிபர்மேன் என்பவர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்குள் கொண்டு வந்து விட்டார். இஸ்ரேலிய மக்கள் தினமும் அஞ்சி பாதுகாப்பு அறைகளுக்குள்ளும் பங்கர்களுக்கும் பதுங்கி இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. இஸ்ரேலியர்கள் சைரன் சத்தங்கள் எப்போது கேட்குமோ அலறியடித்து தாங்கள் இருப்பிடங்களில் இருந்து வேலை பார்க்கும் இடங்களில் இருந்து ஓடி ஒழிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு நெதன்யாகு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். எனவே நெதன்யாகு பதவி விலக வேண்டும். காசா, யெமன், லெபனானில் இருந்து ஏவுகணை தாக்குதல்கள் தற்போது ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உணர்வதாகவும் அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருப்பதுடன் நெதன்யாகுவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அனைவரும் திரள வேண்டும் என இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கனடாவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மார்க் கர்னி அமெரிக்கா வரி விதிப்பு மற்றும் அமெரிக்கா கனடாவின் இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்களை நிறுத்துதல், கனடாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை நிறுத்தும் வரை அமெரிக்காவுடனோ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புடனோ இந்த பேச்சுவார்த்தைகளும் கிடையாது என்று நேரடியாக அறிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் வரி விதிப்பினால் கனடா வணிகர்கள் மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய வணிகர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதால் கனேடிய பிரதமர் அமெரிக்கா எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வந்தால் நாங்கள் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஆனால் நாங்களாக சென்று வளைந்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை. இந்த வர்த்தக போரினால் கனடா வர்த்தகர்களை விட அமெரிக்க வர்த்தகர்கள் தான் பெருமளவில் பாதிக்கப்பட போகின்றார்கள். இதை ட்ரம்பின் அவருடைய நிர்வாகத்தினரும் உணராமல் இருப்பது வேடிக்கையான விடயம் என அவர் தெரிவித்திருப்பதுடன் ட்ரம்ப் விரும்பினால் கனடாவை சரிசமனாக மறைத்து உரிய மரியாதை கொடுத்து பேச்சுவார்த்தைகள் நடத்த வந்தால் நாங்கள் அதற்கு மரியாதை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றோம், அல்லாவிட்டால் ட்ரம்புடனும் அமெரிக்காவுடனும் எந்த பேச்சுவார்த்தையும் இனி கிடையாது என கனேடிய பிரதமரும் ஒரு அதிரடியான ஒரு முடிவை வெளியிட்டு ட்ரம்புக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். எங்களுடைய அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்வதனூடாக இந்த செய்தி பதிவுகளையும் இது சார்ந்த வீடியோ பதிவுகளையும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். அகிலம் மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.